இந்தியா பாகிஸ்தான் இடையே அறிவிக்கப்படாத போர் மூண்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஒருவேளை இது அதிகாரபூர்வ போராக மாறினால் யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம், சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்பன குறித்து விரிவாக பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் இடையே அறிவிக்கப்படாத போர் மூண்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதால் தற்போது வரை தற்காப்பு நடவடிக்கையையே இந்தியா மேற்கொண்டுள்ளது. இந்தியாவின் நோக்கம் பயங்கரவாதிகளை அழிப்பதே அன்றி பாகிஸ்தானிய சகோதர சகோதரிகளுக்கு சிக்கலை உண்டாக்குவது அல்ல. ஆனால் பாகிஸ்தான் அரசோ தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று தேவையில்லாமல் தாக்குதல் நடத்தத் தொடங்கி அடிவாங்கி வருவதோடு IMF மற்றும் உலக வங்கி போன்ற அமைப்புகளின் நிதியுதவியை கோரியுள்ளது பாகிஸ்தான். இந்தியா கடுமையான பதிலடியை தந்து வரும் நிலையில் பாகிஸ்தானின் இருதயம் என்று அழைக்கப்படுகின்ற லாகூரில் ஏவுகணை மூலம் இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்திலும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இந்திய எல்லைக்குள், அதாவது ஜம்மு மற்றும் பஞ்சாப் உள்ளே நுழைய முயன்ற ஒரு விமானம் துவம்சம் செய்யப்பட்டது. பாகிஸ்தானின் 3 விமானங்கள் ஏவுகணைகள் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டு உள்ளன. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே அறிவிக்கப்படாத போர் மூண்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும். இத்தகைய சூழலில் போர் மூண்டால் சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தில் ஏற்பட போகும் விளைவுகள் என்னென்ன, பெரிய அளவிலான பொருளாதார பாதிப்பை சந்திக்காமல் இருக்க மக்கள் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து பொருளாதார நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன்படி இந்த போர் நடந்தால் நாம் நினைக்காத மோசமான நிலை ஏற்படுவதோடு நம் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது. இதில் உயிரிழப்பவர்களில் 75% பேர் வீரர்கள் மற்றும் போராளிகள் அல்லாதவர்களாக இருப்பார்கள். விநியோக சங்கிலி சரிவால் 140 மில்லியன் பேர் பஞ்சத்தை எதிர்கொள்வார்கள் என்று கணிக்கப்படுகிறது. குறிப்பாக 20 மில்லியனுக்கும் அதிகமானோர் அகதிகள் ஆவார்கள் என்றும், காஷ்மீர் முகாம்கள் 4 மடங்காக நிரம்பி வழியும் சூழல் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை 77% வருவாயை போருக்கு செலவிட்டால் திவால் நிலைக்கு மீண்டும் செல்லும் அபாயம் உள்ளது. இந்தியாவின் ரூபாய் சரிவு 45% இருக்கும். தொழில்நுட்பத் துறையானது $90 பில்லியன் இழப்பை சந்திப்பதோடு காஷ்மீரின் 60% காடுகள் எரியும் என்று கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய பணக்காரர்கள் எப்படியோ தப்பித்து விடுவார்கள் என்றும், தினக்கூலி மற்றும் மாத சம்பளம் வாங்கும் சாமானிய நபர்களே இந்த போரினால் பாதிப்பை சந்திக்க உள்ளனர் என்று கணிக்கப்படுகிறது. முதலாவதாக, சம்பளம் வாங்கும் நபர்களின் வருமானம் குறைக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும், எனவே இப்போதைக்கு வேலை மாறும் திட்டத்தில் இருப்பவர்கள் சற்று அந்த யோசனையையும் ஓரங்கட்டிவிட வேண்டும் என்றும், தன் கனவை பின்தொடர்கிறேன் என்று இருப்பதையும் இழக்க வேண்டும் என்று பொருளாதார வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். இரண்டாவதாக, வங்கியில் பணம் வைத்துக் கொள்வதை விட நம் கையில் பணம் வைத்துக் கொள்வது சிறந்தது என்று கூறப்படுகிறது. இந்த போரினால் வங்கிகளுக்கு கூட என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மூன்றாவதாக, 2-3 மாதங்களுக்கு சமாளிக்கும் வகையில் கையில் பணம் வைத்திருப்பதோடு லோன் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகின்றனர் பொருளாதார நிபுணர்கள். காரணம், போரினால் பணவீக்கம் அதிகரிக்கும். வரலாறு ரீதியாக நிறைய நடந்து உள்ளது என்பதால் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பொருட்கள் விலைவாசி உயரும். இப்படி இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இதில் பிற நாடுகள் லாபத்தை அனுபவிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அமெரிக்காவானது 2 தரப்பினருக்கு ஆயுதங்களை விற்பனை செய்து கல்லாக்கட்டுவதோடு பாகிஸ்தானை நிலைகுலையச் செய்து சீனாவிற்கு பயத்தை உண்டாக்க நினைக்கும். இந்தியாவிற்கு ட்ரோன் விற்பனை, காசா போர் குற்றங்களை திசை திருப்புதல், ஏவுகணை கூட்டு உற்பத்தியில் லாபம் என இஸ்ரேல் இந்தியாவுக்கு உதவுவதாக கூறி தனக்கான ஆதாயத்தை தேடிக்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பிற்காக இந்தியாவின் ஐநா வாக்குகளை பயன்படுத்திக் கொள்ளவும் இஸ்ரேல் திட்டமிடும். இறுதியாக, போரினால் ஏற்படும் அழிவுகளை வைத்து ISIS, அல் கொய்தா உள்ளிட்ட அமைப்புகள் காஷ்மீரில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில் மீண்டும் இறங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். வரலாறு ரீதியாக போர் காரணமாக நிறைய பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. அதிலிருந்து மீண்டு வரவே பல ஆண்டுகள் 2 நாட்டு மக்களுக்கும் ஆகும் என்பதே நிதர்சனம். எனவே இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான மோதல் போராக மாறக்கூடாது என்பதே சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.